வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் டபுள் டவுன் சிக்கன் பர்கர் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு பர்கர் பன் தேவையில்லை, சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். 4 பர்கர் பண்ணுறதுக்கு தேவையான 8 பீஸ் சிக்கனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே அரை கப் மோர், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி பண்ணாதான் மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்டியாக வரும். பர்கரில் சென்டரில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதையும் 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுடலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகணும், அதனால திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை பொரிக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் பொரிக்க வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பர்கரில் சென்டரில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். 3 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, அரை கப் சோள மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச சிக்கன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துடலாம். மாவு சிக்கன்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற சிக்கனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். செகண்ட் கோட்டிங் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற மசாலா கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலால டிப் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் கோட்டிங் பண்ண உடனே பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தா மாவு வெட்டாயிரும், பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியா வராது. அதனால தான் செகண்ட் கோட்டிங் பண்ண உடனே பொரிச்சு எடுத்துருங்க. ரெடி ஆயாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுடலாம்.
ஒரு பக்கம் ரெடி ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ பர்கரை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கனை வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பீஸ் தக்காளி, ஒரு பீஸ் குடமிளகாய், ஒரு பீஸ் வெங்காயம், அதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ், சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் ஃப்ரைட் சிக்கனை வச்சிடலாம். டேஸ்டியான டபுள் டவுன் சிக்கன் பர்கர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.